அடிச்சு நவுத்திட்டாங்க. சூப்பரா இருக்கு, செம்மையா எல்லாமே செம்மையா இருக்கு. புரிஞ்சுது. படம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. பிளாக்மெயில் தான். சூப்பரா எடுத்திருக்காங்க. மாறன் சார் சூப்பரா எடுத்திருக்காரு. செம்மையா இருந்துச்சு. சூப்பரா பண்ணியிருக்காருங்க. நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லாமே பார்க்கலாம். பக்கா சாம் சார் சூப்பர் பண்ணியிருக்காரு. ஓகே, தேங்க்யூ. ஓவராலாக சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்து பாருங்கள். மாறன் சார் டைரக்டர் சார் சூப்பராக எடுத்திருக்காங்க. ஸோ ஜிவி சாரோட ஆக்டிங்காக இருக்கட்டும் எல்லாருக்கும் நல்லாயிருக்கு. அதான் சூப்பராக இருக்குது. சாரோட ஆக்டிங் நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. அவர் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. நீங்கள் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் பார்த்தது வரைக்கும் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. ஃபேமிலியோட பார்க்கலாம். தேங்க்யூ. சார் படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க சார். அவர் ஜிவி பிரகாஷ் சொல்லவே தேவையில்ல, அவர் நார்மலாக ரொம்ப நல்லா பண்ணுவார். இந்த படத்தில் அவரோட ஆக்டிங் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப நல்லாவும் பண்ணியிருந்தார். அந்த குழந்தை ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் பிளே வேறு லெவல். நிறைய ட்விஸ்ட்டாக இருக்குது படத்தில். ட்விஸ்ட்டு தான் பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது அந்த படம். நல்லாயிருக்கு, பார்க்கலாம். தேங்க்யூ சார். கண்டிப்பாக ஆடியன்ஸ் ஃபேமிலியோட பார்க்கலாம். தேங்க்யூ. மியூசிக் சொல்லமா ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எக்ஸலன்ட் மூவி. ட்விஸ்ட் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்டர்டெய்னிங் மூவி. நிஜமாவே பிளாக்மெயில் தான். சூப்பர் மூவி, சூப்பர். ஜிவி பிரகாஷ் நடிப்பு எக்ஸலண்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நடிச்சாதான் சூப்பர். ஓகே, ரைட், தேங்க்யூ. நல்லா இருக்கு சார். நல்லா புது ஸ்கிரிப்ட், நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்கு. மெசேஜ் நல்லா தான். அந்த குழந்த விஷயம் நல்லா த்ரில்லிங்காக இருக்குது. நல்லா சூப்பர் சார். நல்லா பண்ணியிருக்காரு சார். இதுவே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. பார்க்கலாம், ஃபேமிலியோடு தான் பார்க்கலாம். நல்ல பாட்டுன்னு சொல்கிற இது இல்லை, ஓகே தான் இப்போதைக்கு. ஓகே, படம் நல்லா இருக்கு. பிளாக்மெயில் ஃபுல்லாகவே பிளாக்மெயில் தான். அப்போது ஃபுல்லாக பிளாக்மெயில் படம். நல்ல டைட்டில், அருமையாக இருக்குது. நல்லா இருக்காங்க. சூப்பர் சார். நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்டிங் வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷன், அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் பயங்கரமாக காமிச்சிருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி த்ரில்லாக, ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக, பசில் மாதிரி அப்படியே கொண்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸ் நல்லா முடிச்சிருந்தாங்க ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு. புரியல ப்ரோ. ஃபுல்லாகவே பிளாக்மெயில் தான் ப்ரோ. மாற்றி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. பட் ஆனால் யார் பண்ணுறானே தெரியாத மாதிரி இருந்துச்சு. புரியல ப்ரோ. ட்விஸ்ட்லாம் ஓகே ப்ரோ, செம்மையாக இருக்குது. எப்படின்னா அதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஹீரோனி ஆக்டிங் வேறு லெவல். புரியல ப்ரோ. மியூசிக்லாம் ஓகே ப்ரோ, சரியாக இருந்துச்சு. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. மியூசிக் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. சார் எத்தனை வாட்டி சார் ஒரே டைலாக் சொல்கிறது? ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். யூ கேன் என்ஜாய். ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். கம். ஜிவி பிரகாஷ் சார் மட்டும் கிடையாது, அந்த மூவியில் இருந்த எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஜிவி சார், ஹீரோயின்ஸ், அதுக்கப்புறம் அந்த மூவியோட ஹீரோயின் வந்து குழந்தை தான், ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. யூ வில் லவ் இட். இப்போ ரீசெண்டாக வந்து மூவிஸில் வந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் வந்து ரொம்ப கம்மி. இப்போ உங்களுக்கு தெரியும், நிறைய மூவிஸ் எல்லாம் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. நிறைய பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. யார் பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு நல்ல த்ரில்லர் மூவி, ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய மூவி. ஆசம் சார், யூ வில் என்ஜாய் இட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நல்லா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். ஜிவி பிரகாஷ் ஆக்டிங் நிறைய படத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லாவே நடிச்சிருக்காரு. ஹீரோயின் ஆக்டிங் நல்லா இருக்கு. கொஞ்சம் ஆக்சுவலி போர்ஷன்ஸ் கம்மியாக இருந்துச்சு, பட் அவங்களுக்கு கொடுத்த ஸ்பேஸை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க.
இல்லை எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருக்கு. பட் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்குமே ஈக்குவல் ஸ்பேஸ். இவங்க தான் ஹை லோ அப்படின்லாம் இல்லை, ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பிளாக்மெயிலிங் அது நீங்கள் பார்த்தா தெரியும். எனக்கு வந்து ஒரு 70% பண்ணியிருக்காங்கன்னு ஃபீல் ஆச்சு. நீங்கள் ஒரு பார்த்தா தான் உங்களோட கருத்து எப்படி இருக்கும்னு தெரியும். இல்லை இப்போ அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது எனக்கு தெரிஞ்சு. லைக் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக நடிக்கலாம் ஃப்யூச்சர்லேயுமே. மியூசிக் ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஆக்சுவலி பேக்ரவுண்ட் ஸ்கோரை விட மியூசிக் எனக்கு செகண்ட் ஹாஃபில் ஒரு சாங் வந்திருக்கு. அந்த சாங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோட தான் பார்க்கணும். ஒரு குழந்தைய எந்த அளவுக்கு வந்து பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட தான் பார்க்கணும்.